அவங்களால இந்த தென் மாநிலங்கள்ல வர முடியலன்ற காரணத்துக்காக பிஜேபியை வளர்க்குற நோக்கத்துல அவங்களோட வாக்கு விகிதத்தை அதிகமாக்கணுன்ற அடிப்படையில இந்த இந்த செயல்பாடு கொண்டு வராங்க. இந்த கவர்னர் உரையில இந்த மும்மொழி கொள்கையை பத்தி எதுவும் சொல்லல. அதே மாதிரி டீலிமிட்டேஷனை பத்தி எதுவும் சொல்லல. அதுக்காக கேள்வி கேட்கும்போது எதுவுமே அதை பத்தி பதில் சொல்லல. நான் என்ன கேக்குறேன்னா, மும்மொழி கொள்கையில எதுக்கு திணிக்கிறீங்க? ஹிந்தி எதுக்கு திணிக்கிறீங்க? நம்ம பிராந்திய மொழி தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, நமக்கு முன்ன மொழி நம்மளோட பிரெஞ்சு இருக்குது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி மொழிகளை பத்தி பேசாம இதுல இந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த அரசு தமிழை அழிக்கணும்னு நினைக்குதா? இதுதான் எங்களுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு கவர்னர் பதில் சொல்லல, அரசும் பதில் சொல்லல. அதனால இதை இந்த இந்த சட்டமன்றத்திலே அவங்களோட நிலைப்பாடை தெரிவிக்கணும். ஏன்னா அந்த முதலமைச்சர் இதை பத்தி எதுவுமே சொல்லல, கவர்னரும் சொல்லல. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் பாருங்க, தென் மாநிலங்களை புறக்கணின்ற நோக்கத்தோட அவங்க சீட்டு நம்ம தென் மாநிலத்தோட, அதாவது தமிழகம், கர்நாடகம், கேரளா எல்லா மாநிலத்திலையும் அவங்க டீலிமிட்டேஷன் முறையில மக்கள் தொகை அடிப்படையில குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை கண்டிப்பா குறைக்கும். நம்ம வருங்காலத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, வடக்கு வாழுது தெற்கு தேர்தலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா நம்ம தென் மாநிலங்கள்ல சீட்டு 40 30 ஆக்குவாங்க, கேரளாவில் சீட்டை குறைப்பாங்க, கர்நாடகா சீட்டை குறைப்பாங்க, எல்லாத்தையுமே குறைப்பாங்க. அவங்க சீட்டு 520 நம்ம அந்த எண்ணிக்கை 800க்கு ஆக்கணும்னு பாக்குது. உத்தரப்பிரதேசத்துல அவங்களால இந்த தென் மாநிலங்கள்ல வர முடியலன்ற காரணத்துக்காக பிஜேபியை வளர்க்குற நோக்கத்துல அவங்களோட வாக்கு விகிதத்தை அதிகமாக்கணுன்ற அடிப்படையில இந்த இந்த செயல்பாடு கொண்டு வராங்க. இதுல புதுச்சேரி அரசோட நிலைப்பாடு என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதுச்சேரியில எம்பி தொகுதியை 2 ஆகணும் நாங்க விரும்புறோம். அதே மாதிரி சட்டமன்ற தொகுதியை 40 ஆகணும், கோவா மாநிலம் மாதிரி ஆகணும்ன்றது எங்களுடைய நோக்கம். அது இந்த இந்த சட்டமன்றத்துல கண்டிப்பா நாங்க எதிரொலிப்போம். பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கும் சுத்தமா சரியில்லை. போலீஸ்ல கஞ்சா இதெல்லாம் குறைக்காம இருக்கிறாங்க. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை நிறைய இருக்குது. போதையில இன்னைக்கு ரெஸ்டோ பார் இதெல்லாம் டைமிங் சரியில்லை, ரொம்ப அதிகபட்ச நேரம் வைக்கிறாங்க. நைட்டு 1 மணி வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. நிறைய குடும்பஸ்தர்கள் இன்னைக்கு இறந்து போறாங்க. நினைச்சே ரொம்ப பாவமா இருக்குது. நம்மளுடைய மக்களோட நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் இந்த அரசு கண்காணிக்கணும், இதெல்லாம் குறைக்கணும். இந்த ரெஸ்டோ பார் நேரத்தை குறைக்கணும். டிவியில பாத்தீங்கன்னா டேரிஃப் கண்ணாப்பண்ணான்னு வருது. அதாவது ஒரு வரைமுறை இல்லாத ஒரு வரி கொண்டு வராங்க பொதுமக்கள் மேல. இன்னைக்கு வாடகையை விட கரண்ட் பில் அதிகமாகிற சூழ்நிலை இருக்குது. இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கண்டிப்பா எங்களுடைய கட்சி சார்பா எங்களுடைய குரல் நிச்சயமா ஒலிக்கும். இதுக்கான தீர்வுகள் முடியும் மாதிரி எங்களுடைய எதிர்ப்பு இருக்கு.